திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1967ஆம் ஆண்டு நாகேஷ் நடிப்பில் வெளியான அனுபவி ராஜா அனுபவி என்ற படத்தில் வெளியான முத்துக்குளிக்க வாரீர்களா பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபல பாடகியாக அறியப்பட்டார் எல்ஆர் ஈஸ்வரி. தொடர்ந்து 1000 பொய், பாவம் மன்னிப்பு, அவள் ஒரு தொடர்கதை, நான் ஆணையிட்டால் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் பாடல்கள் பாடியுள்ளார். இவர் எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் தனது குரலில் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். கடைசியாக நயன்தாரா நடிப்பில் வெளியான மூக்குத்தி அம்மன் படத்தில் ஒரு பாடலை பாடியிருந்தார். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் பல வெற்றி படங்களில் பாடல்கள் பாடியுள்ள எல்ஆர் ஈஸ்வரி பல அம்மன் பாடல்களை பாடியுள்ளார். இன்றைக்கு ஆடி மாதம் என்றால் பல கோவில்களில் ஒலிப்பது எல்ஆர் ஈஸ்வரி பாடிய அம்மன் பாடல்கள்தான். அந்த அளவிற்கு தனது குரலில் தனித்துவம் பெற்று இவர் பாடுவதை விட ஹம்மிங் கொடுத்தாலே அந்த பாடல் ஹிட் ஆகிவிடும் என்ற நிலையும் அப்போதைய காலகட்டத்தில் இருந்தது. இது குறித்து கவிஞர் வாலி ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். இதனிடையே சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு எல்ஆர் ஈஸ்வரி அளித்த பேட்டியில், நான் பிறந்ததே ஒரு பரிசுதான், அதைவிட என்னை பாடல் பாட வைத்தது அம்மன் எனக்கு கொடுத்த பரிசு. நான் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன், ஆனால் அம்மன் பாட்டு என்றால் என்னை தான் பாட சொல்கிறார்கள். இது அம்மன் எனக்கு கொடுத்த வரம். கிறிஸ்டியன் சமுதாயத்தில் பிறந்து ஹிந்து பாடல்கள் பாடியது குறித்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தாலும் இது பற்றி யாரும் என்னிடம் கேட்கவில்லை. எல்ஆர் ஈஸ்வரி கிடைத்தது பாக்கியம் என்று சொல்லியிருக்காங்க. மேரியும் மாரியும் ஒன்று, அதை அறியாதவர்கள் வாயில் மண்ணு. நான் கிறிஸ்டியனாக இருந்து கொண்டு இந்த பாடல் பாடியிருக்கிறேன். ஆனால் மாதா பாடல் பாடினால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். காலத்தால் அழியாத பாடல் பாசமலர் படத்தில் இடம்பெற்ற வாராயோ தோழி வாராயோ என்ற பாடல். இதுதான் நான் பாடிய முதல் பாடல். இந்த பாடலை நீ பாடு, உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆகிடுவ என்று MSV சொன்னார். அவர் சொன்னது இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி பாடல் பண்ண வேண்டும் என்றால் இன்னொருவர் பிறந்து வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.